ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து ராஜி மீட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டா. ஸோ அதுக்காக போகலான்னு தான் நான் கிளம்புனேன். அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி அப்படியே ஒரு கண்டென்ட்டாக ஏதாவது பண்ணுவோம். எப்படியும் சாப்பிட தான் வெளியே போக போகிறோம். ஸோ நான் வேறு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஒரு 2 monthsக்கு ஒரு விரதத்தில் இருக்கேன். அதனால் வந்து வெஜ்ஜில் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தேன். வெஜ்ஜுன்ன உடனேயுமே சவுகார்பேட் தான் தோணுச்சு. ஸோ சவுகார்பேட்டில் போய்ட்டு அங்கே இருக்கிற வந்து சாட்லாம் சாப்பிட போகிறோம். ஏற்கனவே நிறையா வாட்டி சாப்பிட்ருக்கோம். ஆனால் இது வரையும் சாப்பிடாததெல்லாம் போய்ட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். சில இதெல்லாம் வச்சுருக்கேன், ட்ரை பண்ணலான்னு அதெல்லாம் போய் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ இங்கேருந்து நான் கிளம்பி அவளை போய் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக சவுகார்பேட் தான் போக போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராஜஸ்தானியில் தான் நம்ம வாங்கினோம். ஆனால் இது இந்த எல்லா கடையிலுமே இருக்குது, எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கடை தான் செம்ம ரஷ்ஷாக இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வாங்கியிருக்கோம். ஃப்ரெஷ்ஷான பிளேஸ் தான் இது. ராஜஸ்தானி சாட் சென்டர் வந்துருக்கோம். இங்கே வந்து காட்டியான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு என்னட்டியா காட்டியா நீ சாப்பிட்ருக்கியா? இதில் வந்து கிட்ட வாங்க, இதில் பாருங்கன்னா இது போட்டிருக்காங்க, அப்புறம் கோஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் ஆனியன் போட்டிருக்காங்க, அப்புறம் பச்சை மிளகா வேறு இருக்குது. சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். நான் சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது வந்து அந்த ஓலப்பகடான்னு சொல்லுவாங்க. ஆமா, அது வந்து பெரிய சைஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. இது பாருங்க, ஸ்பூன் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஐஸ் கோன் மாதிரி இருக்குது. ஐஸ் கோன்ல நீ சொன்ன அதேதான். நல்லா இருக்குல்ல? அந்த மிக்சர் மாதிரி லைட்டாக மிக்சர் மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து அதில் வந்து ஆனியன்லாம் போட்டிருக்கனால நல்லா இருக்கு இல்லை? நல்லா இருக்கா? சாப்பிட்றீங்களா? காலி பண்ணுறியா? ஓகே, நம்ம அந்த கடையில் வேற என்ன ஸ்பெஷல்னு கேட்போமா? இங்கே வந்து நான் பானிபூரி ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து நம்மளால் வீடியோவே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ சவுண்டாக இருக்கு. என்ன மசாலா இது? ஜல்ஜீரா பெப்பரா? ஓகே. இது ஓ, ஒயிட் ஜீரா. சாப்பிட்டு பாப்போமா? தயிர் வடை. தயிர் வடையா? தயிர் வடை வடை மாதிரி தெரியலையே அது. இது வடையை வந்து இது பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட மசாலாலாம் நிறைய போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு? நம்ம வீட்டில் செய்வோம்ல ஒரு தயிர் வடை, அந்த மாதிரி இல்லை. இது ஒரு மாதிரி ஸ்வீட்டு, காரம், அந்த தயிர் அந்த புளிப்புலாம் இல்லவே இல்லை. இந்த மசாலாலாம் போட்டிருக்காங்களா, அதில் வேறு இந்த காரா பூந்தி கிறிஸ்பியாக வேறு இருக்குது. செம்மையாக இருக்குது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு பிளேட் வாங்கணும்னு நினைக்கிறேன். நானே சாப்பிட்ருவோன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு. எப்படி இருக்கு? ஸ்வீட்டா இருக்கு, புளிப்பா இருக்கு. புளிப்பு ஃப்ளேவர் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. ஆனா இது தயிர் வடை மாதிரிலாம் தெரியல. வடை மாதிரி இல்ல. இது சைஸே வந்து போண்டா சைஸ்ல இருந்தது, வடை சைஸ்ல இல்ல. இது வந்து நார்த் இந்தியன் தயிர் வடை. ஓ, எனக்கு இருக்குமா? நீங்களே முடிச்சிருவீங்களா?
ஆனியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடு. சாப்பிடுங்க. நீங்கள் கேட்டீங்கன்னு தான் வாங்கினேன். ஸோ ஃபுல்லாக நீங்களே முடிச்சிடணும் இதை. சாப்பிட மாட்டேன். பிடிக்கும். உனக்காக தான் நிறைய ஆனியன் போட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஆனியன் சாப்பிடுங்க, நாளைக்கு கோல்ட் ஆயிரும். எப்படி இருக்கு? ஆமாம், அந்த ரெட் சாஸு க்ரீன் சட்னியும் போட்டிருக்காங்க. உள்ள அதில் சமோசா வேற போட்டிருக்காங்க. இல்லை, இது கிரேவியாவே நல்லா இருக்கு. பார்க்கவே அருமையாக இருக்கு. சாப்பிடுங்க. எனக்கு ஒரு பீஸ் வைப்பீங்களா? சுட சுட அங்கே கொதிச்சிட்டு இருந்தது. அது எதுக்கு நீ எடுத்து வாயில போட்டேன்? செம சூடா? ஐயோ, கண் கலங்கிருச்சே. கண் கலங்கி விட்டது. பரவாயில்ல. நீங்க என்ன இன்னைக்கு தலையில அப்படிலாம் போட்டுட்டு பார்பி டால் மாதிரி வந்துருக்கீங்க? பார்பி டாலா? ஓ, எப்பயுமே டோரால இருந்து பார்பியா மாறிட்டீங்களா? ஒரு டோரா பேக் ஒன்று எடுத்துட்டு வருவேன். நல்லா இருக்கா? நான் டேஸ்ட் பண்றேன். நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். காலி பண்ணாம கூட இவ்வளோத்தையுமா காலி பண்ண போறேன்? அவ்வளோ நான் சாப்பிடும் போது அவ்வளோ சூடா இல்லை, லைட்டாக சூடு தான். நான் சாப்பிட்டது ஆவி பறந்தது தெரியுமா? உஷாராயிட்ட. சமோசா தான்பா சூடு. எதிர்க்க இருக்கிற கோவிலுக்கு என்ன போலாமா? பக்கத்துல இருக்குதுல பிரசாதம் தருவாங்க. அந்த சுண்டல் கோவில்ல பிரசாதம் சாப்பிட்டுருக்கியா? அவ்வளோ டேஸ்டா இருக்கு தெரியுமா? நான் எத்தனை நாள் பிரசாதத்துக்காக போயிருக்கேன் தெரியுமா? உனக்கு பிடிக்காத பிரசாதம்? என்ன இருந்தாலும் எப்படி சொல்றது, அதோட டேஸ்டே வேற லெவல் தெரியுமா? அந்த புளியோகரை, அப்புறம் வந்து நீ எதிர்க்க கோவில வச்சுட்டு இப்ப இது ரிவ்யூ பண்ண எப்படி ரிவ்யூ பண்ணுவேன்? ஃபோக்கஸ் எல்லாம் மாத்தியாச்சு இப்போ. பயங்கரமான ரஷ்ஷில் போயிட்டு இந்த வடாப்பாவை வாங்கிட்டேன். கிட்ட பாருங்க, அந்த காரெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த க்ரீன் சட்னி உள்ளே ஏதோ போட்டிருக்காங்க. இது வேற உள்ளே ஃபுல்லாக மசாலா பயங்கர சூடாக இருக்குது. அதில் ஒரு பச்சை மிளகா வேற சாப்பிடுவோம். அதுதான் இதுதான் நடக்கும் தெரியும் எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். சரி, எல்லாத்தையும் வீட்டுக்கு ஒரு பார்சல் பண்ணிடலாமா? எங்க அம்மாக்கு கூட பிடிக்கும் இதெல்லாம். எங்க அம்மாக்கு? எல்லாருக்கும் தான். நம்ம அம்மாக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் அம்மாக்குன்னு சொன்னேன். சரி, பயங்கர சூடா இருக்கா? பார்த்தனே ஒரு ஆனந்தத்தில் எடுத்து சாப்பிட்டேன்னா இது வேற பயங்கர காரம். நீங்கள் சாப்பிடுங்க. நான் மிளகா வச்சு சாப்பிடு. மிளகா எடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணு ஃபஸ்ட்டு. ரொம்ப காரமாக தான். ஆமாம், நம்ம லஸ்ஸி குடிக்கலாம், சரியாயிடும். சூடா? காரமா? கடிச்சிட்டியா? கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு. பச்சை மிளகாய் அவ்வளவு காரமா இருக்கு. இந்த பண்ணு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். பண்ணு தாண்டி காரம், அதுலயும் காரம் போட்டிருக்காங்க பாரு. பொடியில வேற போட்டிருக்காங்க, காரமா இருக்கு. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி லஸ்ஸி குடிப்போம் அடுத்தது போயிட்டு. இந்த மாதிரி காரம் நிறைய சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அதான் கண்ணுல இருந்து தண்ணி வருதா? அது வேற டிபார்ட்மெண்டா?
ஆக்சுவலி இந்த டிஷ்ஷை வந்து தண்ணி இல்லாம யாரும் ட்ரை பண்ணாதீங்க. லஸ்ஸி சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு டைமே இல்ல. அந்த அளவுக்கு அதுக்குள்ள சமக்காரம். ஆமா சரி குடி. எப்படி இங்க நிறைய பேர் அப்படியே சாப்பிடுறாங்கன்னு தெரியலையே. அவ்வளவு கூட்டம் இருக்குது. தண்ணி இல்லாம எப்படி சாப்பிடுறாங்கன்னு அங்க ஒருத்தர் 3 மிளகா பிளேட்ல வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நான் ஆஃப் கூட சாப்பிடல, அதுக்கே இப்படி போயிடுச்சு. நீ தானே எங்க போனாலும் காரம் காரம்னு கேப்ப. ஏய் நானும் அதே மிளகா தான் சாப்பிட்டேன். குடு. இவன் ஆக்சுவலி நான் தண்ணி கேக்குறேன்னா குடிச்சிருக்கே மாட்டேன். நம்ம லஸ்ஸி கடைக்கு போலான்னு சொன்னான். ஆமா அந்த காரத்தை வெயிட் பண்ணினே போய் லஸ்ஸி குடிச்சோன்னு வச்சுக்க ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாரு. இப்பயே போயிட்டே தானே செத்து செவா போலாம் நம்ம. லஸ்ஸி கடை மூட்ற போறாங்க அப்புறம். இது வந்து பாசுந்தி பன். இல்ல சாரி இது வந்து குல்கந்த் பன். குல்கந்த். குல்கந்த்ல வந்து பட்டர் போட்டு கூட்டம் பேர் கடையில. ஆமா செம கூட்டம். நம்ம வீடியோ எடுக்கவே இடம் இல்லை. என்ன கை ஆடு. பண்ணு சாப்பிட்ற ஃபீலே இல்லை. இந்த பீடா சாப்பிடுவோம்ல அந்த ஃபீல் இருக்கு. பீடாவா? அது என்னது? இன்னொன்னு எத்தனை? இது வந்து இதான் பாசுந்தி. இங்க பாரு இங்க பாரு. கேக் பீஸ் மாதிரி இருக்குது. இதான் பாசுந்தி பன். பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க வேற தான் வாங்க போனோம். அங்க ஒருத்தர் நீங்க இதை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சாரு. அவருக்காக தான் வாங்கினேன். அந்த பண்ணு ஃபீலே இல்லை. பால்கோவா சாப்பிட்ற மாதிரி நீ சாப்பிடு. அதான் அந்த பால் ஏடுன்னு சொல்லுவாங்க. பாசுந்தியா ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க. செம்மையா இருக்கா? ரொம்ப அப்படியே வாயில மெல்ட் ஆகுது. அப்படியே அந்த பண்ணு ஃபீலே இல்லைல்ல. ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. ரொம்ப கெட்டியான பால்ல ஓவரா சுகர் போட்டு அதுல நம்ம டிப் பண்ணி சாப்பிடுற ஃபீல் இருக்கு. செம்மையா இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களாண்ணா? நல்லா இருந்துச்சா? ஓகே ஓகே. இதை ஓப்பன் பண்ணி காட்டுங்களேன். உள்ள ஃபுல்லா குல்கந்து பட்டர் தான். நீ சாப்பிட்டு பாரு. உனக்கு குல்கந்து நான் என்ன சொல்றது, பீடால வச்சு தருவாங்க. சாப்பிட்டு பாரு. பீடா ஃப்ளேவர்ல அதான் நல்லா இருக்கா? இது எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து பால்கோவா பண்ணு வாங்குவோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாசுந்தி பண்ணா ஒன்று சாப்பிடுங்களா? வேற பயங்கரமா இருக்குல்ல? எவ்வளோ இது? ரெண்டுமே ரெண்டு இது வந்து 20 rupees. டேஸ்ட் எப்படி இருக்கு? நான் செய்யற மாதிரி இருக்குடா. நான் செய்யறது நல்லா இருக்காதா? பயங்கர சாஃப்டா இருக்கு. அப்படியே என்ன மாதிரி சாஃப்டா? ஸ்வீட்டா? என்ன மாதிரி டேஸ்டா? நீ செய்யறதை விட கொஞ்சம் கம்மி தான் டேஸ்ட். நீ சாப்பிட்டு பாரு. வேணாமா? ஓகே. உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சா? இதுல மட்டும் இல்ல, இதுல மட்டும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு ஊற வச்சு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். வேற லெவல். இந்த குலோப் ஜாமுன், பால்கோவா இதுலலாம் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். பால்கோவா நான் சாப்பிட மாட்டேன். ரசகுல்லா சாரி.
பயங்கரமா இருக்கு. இதுவரை நான் என்னை சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணுவேன். எனக்கு பிடிக்காது விடுறாரு, டார்ச்சர் பண்ணுவோம். சாப்பிடு பிடிக்கலனாலும் டேஸ்ட் பண்ணலாம். பை எக். சூப்பர் பாய். இது வந்து எல்லாருக்கும் வந்து வெறும் பால் தான் கொடுத்தாரு. எனக்கு அப்படியே ஏடை வந்து அள்ளி போட்டு மேலே ஃபுல்லாக ஏடு, அப்புறம் சக்கரை வேற போட்டுருக்காரு. இது வந்து என்னோட சாய்ஸ். எப்பவுமே உங்க சாய்ஸா? ஓ அதான். இது பின்னாடி ஒரு ஸ்டோரி இது தெரியுமா? என்ன ஸ்டோரி? நம்ம ஒரு தடவை கோவில் போயிட்டு வரும்போது மசாலா பாலுக்காக தேடினோம் 1 hour. எங்குமே கிடைக்கவே இல்லை. எந்த கோயில்? சிறுவாபுரி. இங்கே வந்துருக்கலாமா நீ? சிறுவாபுரியிலேருந்து இங்கே கிளம்பி வரணுமா இதுக்காக? ஒரு சின்ன ஒரு லாஜிக் கூட தெரியல. எப்பவுமே சூடாக தான் இருக்கும். அப்படியே எடுத்து வாயில வைக்கிறேன். வளர்ந்துருக்கியே தவிர அறிவே கிடையாது. ஊதுனா அந்த ஏடுலாம் தள்ளி போயிருமேன்னு பார்த்தா அப்படியே ஏடோட சாப்பிடலான்னு. இது மேல சுகர்லாம் இருக்கா? சுகர் போட்டிருக்காங்களா? சுகர் போட்டாரு, இதுல தெரியல. இப்போ பயங்கரமா போடுங்க. மேல சுகர் போட்டாங்களா எடுத்து? ஏன்னா அந்த இது ஃபார்முலா வந்து பேசிக்கா எல்லா கடையிலயும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே? ஆமா. மேல ஏடு நிறைய போட்டுட்டு அது மேல சுகர் போடுவாங்க. ஃபர்ஸ்டே ஒரு வாட்டி நிறைய ஏடு போட்டாரு, அதுக்கப்புறமா வேற எனக்கு ஏடு போட்டாரு. அவருக்கு பிடிச்சிச்சு விழுகுறதுனால. அவர் தான் வந்து நம்மளை வந்து இந்த பாஸ்மதி பன் ட்ரை பண்ணி ஆகணும்னு சொன்னார். என்னது இது மேலே போட்டுரு? என்னது ஏடா? எவ்வளோ திக்கா இருக்கு. ஏடு பாரு எவ்வளோ திக்கா இருக்கு. ஆமா. நல்லா இருக்கா? அதுல ஏடுலாம் வேற பயங்கரமா போட்டுருக்காங்க. ஆ 50. செம்ம திக்கா இருக்குல்ல. ஒன்று குடிச்சா வயிறு ஃபுல்லாயிரும். நல்லா இருக்கா? பாதி குடிச்சாலே போதுமா? குடிச்சது போதும் கொடு. செம்ம திக்கா இருக்கு, சரியான திக்கா இருக்கு. சரியான டேஸ்டா இருக்கு. அந்த ஏடு வந்து அப்படியே பால்கோவா ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. 50 rupeesக்கு செம்ம ஒர்த்து, பயங்கரமா இருக்கு. சரி ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணுறாத. இந்த vlog வந்து சடனாக நாங்கள் பிளான் பண்ணாமல் எதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். அப்புறமா அது சவுக்கப் எடுத்து சூஸ் பண்ணோம். ஏன்னா நிறைய சாப்பிட்றதுக்கு சவுக்கப்பில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் கடையோட லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். நீங்களும் போயிட்டு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.